எல்லாரும் கேட்டாங்களே, நீ ஒரு சிறுபான்மை மக்கள், நீ ஒரு இஸ்லாமியன், அதை தாண்டி நீ எதற்காக இவ்வளவு அரசியல் கட்சி இருக்குமோ தளபதியில் போய் நின்னுன்னு கேட்டாங்கல்ல. நான் ஏன் தளபதியில் நின்று இன்னைக்கு தெரிஞ்சா உங்களுக்கு, மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்தையும் மாநில ஆளக்கூடிய அரசாங்கத்தையும் தைரியமாக திராணியோடு நின்று இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளத்தை அரசியல் படுத்தி ஒரு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு தேர்தல் புரட்சியை ஏற்படுத்தி ஓட்டுக்காக நாடு கடந்து வர வச்சு ஒவ்வொரு மக்களும் கண்ணீர் சிந்தி உணர்வுபூர்வமாக எங்கள் அண்ணனுக்காக ஓட்டு போட போகிறேன்னு ஓட்டு போகிறதே வெளியில் சொல்ல பயந்து அத்தனை பேரும் ஒரே ட்ரெஸ் கோடு, ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே ட்ரெஸ் கோடில் போட்டு நின்று எங்கள் அண்ணனுக்கு தாண்டா ஓட்டு போட போகிறேன், என் தளபதிக்கு தாண்டா போட போகிறேன்னு சொல்லி செஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரே தலைவன். அதுக்காக முதல்ல தளபதி அவர்களுக்கு நன்றியும், அவருக்கு பக்கபலமாக அவர் என்ன நினைக்கிறான்றத கண் ஜாடையிலே புரிஞ்சுக்கிட்டு தளபதியின் தளபதியாக இருந்த எங்கள் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்தே ஒருத்தர் முழுசா ஒரு விஷயத்த சொன்னாரு, நம்பினார்னாக்கா அது ஜான் சார். ஓகே, அவர் டே ஒன்லேருந்து சொன்னார், இஸ் எ கல்ட். தளபதி விஜய் அவர்களை நீங்கள் சாதாரணமாக இட போடாதீர்கள். எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்கிற வார்த்தை, நீங்கள் சாதாரணமாக இட போடாதீர்கள், இந்த எலெக்ஷன் வரலாறு காணாத ஒரு புரட்சியாக இருக்கும், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னார். அது அப்படியே நடந்துச்சு. அதுக்காக ஜான் சாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தளபதி ஆனந்த் ஐயாவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இவ்வளவு பேருக்கு கூட எப்போ கூப்பிட்டாலும் எந்த நேரம் நான் ஃபோன் பண்ணாலும் நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் ராஜ்மோகன் பிரதருக்கு ஃபோன் பண்ணுவேன். எடுப்பார். எங்கே திரும்ப இருப்பார்? அங்கே இருப்பார், வேலை செஞ்சுட்டு இருப்பார் ஆஃபீஸில், களத்தில் ஆஃபீஸில், பனையூர் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார். ஆச்சரியமாக இருக்கும். என்ன பிரதர், மணி 2 மணி பிரதர்னு. ஆமாம் பிரதர், உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் பிரதர், தேர்தலுக்காகன்னு சொல்லுவார். அப்போது எவ்வளோ பெரிய உழைப்பு பாருங்கள். நைட்டு 2 மணி 3 மணின்னு இருந்து விடிய காலையில் போன சம்பவம்லாம் நிறைய நாட்கள் தொடர்கதையாக இப்படி தான் உழைச்சாங்க. ஸோ இந்த நீண்ட உழைப்பு இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால முதல்ல தளபதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஜான் சாருக்கும் சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றி.